என்னோட 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில இப்படி ஒரு இளைஞரை சந்திச்சதே இல்லை. ஓடுற பஸ்ல உட்கார்ந்தபடியே அப்பப்பா அவர் என்கிட்ட பேசின பேச்சையெல்லாம் நீங்களும் கேட்டுத்தான் பாருங்களேன். சார், தமிழ்நாட்டை ஆள்ற தகுதி எங்களுக்குத்தான் இருக்குன்னு சொல்ற கட்சிகள் எல்லாமே மாத்தி மாத்தி இலவசத்தை அறிவிக்கிறாங்களே தவிர நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குற, இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்குற திட்டத்தை எதையாவது அறிவிக்கிறாங்களா சொல்லுங்க. இவங்க ஊழலை பூரா அவங்க பட்டியல் போடுறதும், அவங்க ஊழலை பூரா இவங்க பட்டியல் போடுறதும், கெட்ட கெட்ட வார்த்தைகளால மாறி மாறி திட்டிக்கிறதும் தான் அரசியலா? இதையெல்லாம் கேட்டு கேட்டு வெக்ஸ் ஆகி போனதுனாலதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தே தீருவேன்னு யாருக்கும் பயப்படாம களத்துல நிக்கிற விஜய நாங்க ஆதரிக்கிறோம். விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு தைரியமா கேட்கிறோம். உங்க காலத்துல ஓடி ஆடி உழைச்சாலும் உட்கார்ந்து சாப்பிட்டீங்க, ஊரு உறவுன்னு போனீங்க, தேர் திருவிழான்னு பாத்தீங்க. இப்ப நாங்க கையேந்தி பவன்ல நின்னபடியே அள்ளி வாயில போட்டுக்கிட்டு அடிக்கிற செல்போனை கூட எடுத்து கேட்க நேரம் இல்லாம காதுல வச்சு தோள்பட்டையில இடுக்கிக்கிட்டு பைக்ல ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்னதான் கஷ்டப்பட்டாலும் இன்னமும் எதையும் சொந்தமா வாங்கி எங்களால அனுபவிக்க முடியல. வாங்குற சம்பளம் பூரா இஎம்ஐ கட்டுறதுலயே போடுது. ஒரு மாசம் விட்டா போச்சு, கட்டின துட்டும் காலி, கையில இருக்கிற பைக்கும் காலி. இப்பயே இந்த நிலைமைன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கவே பயமா இருக்கு சார். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. விஜய் ஆட்சிக்கு கொண்டு வந்தா ஒரு மாற்றம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் பேனா பிடிச்ச கையில இப்ப நாங்க கட்சி கொடியை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம்னார். அதுக்கு நான், தம்பி, ஏழை எளியவங்களும் இந்த நாட்டை ஆள்ற நிலைமையை ஏற்படுத்தணும்னு அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்த எழுச்சியை விட இன்றைய இளைஞர்களோட எழுச்சி விஜய் பின்னால பல மடங்கு அதிகமாக இருக்கிறத என்னாலையும் பார்க்க முடியுதுன்னு. அதுக்கு அவரு, இது ஜனநாயக நாடு தானே, தகுதி உள்ள எல்லாரும் எம்எல்ஏவா எம்பியா மந்திரியா வரலாம் தானே, ஆள்றவங்களே தான் ஆளணும், இருக்கிறவங்களே தான் இருக்கணும்னா எங்களுக்கான ஆட்சியை நாங்க எப்பதான் அமைக்கிறது, எப்பதான் நாங்களும் அந்த பதவியில இருந்து சர்வீஸ் பண்றது? நீங்களே சொல்லுங்க. நிஜமாவே நீங்க சம்பாதிக்க வரல, சர்வீஸ் பண்ணத்தான் வர்றீங்கன்னா நாட்டுக்கு சர்வீஸ் பண்ண இவ்வளவு ஆர்வமா வர்ற எங்களை, அதுவும் இளைஞர்களை சினிமா பைத்தியங்கன்னும் தற்குறி கூட்டமுன்னும் மட்டமா ஏன் திட்டுறீங்க? வாழ்த்தில வரவேற்கணும். அரிச்சுவடியில படிச்ச நீங்க இந்த டிஜிட்டல் யுகத்துல வாடுற எங்களை ரூல் பண்ணும்போது டிஜிட்டல் யுகத்திலேயே பிறந்து வளர்ந்த நாங்க இந்த நாட்டை ரூல் பண்ணுனா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்கன்னா. அவரோட இந்த கேள்விக்கு சரியான பதிலை என்னால சொல்ல முடியல. பேச்ச திசை திருப்பறத்தை தவிர வேற வழி இல்லைங்கிற முடிவுல, ஆமா இந்த எலெக்ஷன்ல விஜய் எத்தனை சீட்டை பிடிப்பாருன்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சுனா, எத்தனை சீட்டா, இத போய் மற்ற கட்சிங்களை கேளுங்கன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவர் சிரிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை. தம்பி, ஏதோ தப்பா கேட்டுட்டு நான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், சரியாத்தான் கேட்டீங்க. மொத்த சீட்டையும் நாங்க தான் பிடிக்க போறோம், ஆட்சி அமைக்க போறோம். எங்க தளபதி விஜய சீஃப் மினிஸ்டர் சீட்ல உட்கார வைக்க போறோம். 10 சீட்டு பிடிக்கலாமா 5 சீட்டு பிடிக்கலாமான்னு கவலைப்பட வேண்டியதெல்லாம் மற்ற கட்சிங்க தான். எங்களுக்கு சீட்டை பத்தின கவலையே இல்லைன்னா. அவ்வளவுதான். அதிர்ச்சியில ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன். நிஜமாவே அப்படி நடக்குமா? ஒருவேளை அப்படி நடந்தா என்னாகும்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சேன். என்னோட முகத்தை அண்ணாந்து பார்த்த அவரு, என்ன சார் சின்ன பைய ஏதோ உருட்டுறான்னு பாக்குறீங்களா? பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும் சார். பிடி மாஸ்டர் கையில இருக்கிற விசிலு தான் பெரிய பெரிய பிளேயர்களை உருவாக்குது. ட்ரெயின்ல டிடிஆரோட விசிலு தான் கண்டிஷன் நல்லா இருக்கு, வண்டி புறப்படலாங்கிற சிக்னலையே கொடுக்குது. குக்கர்ல அடிக்கிற விசிலு தான் சோறு ரெடி ஆயிட்டுங்கிறத சொல்லுது. எங்க விஜயோட விசிலு தான் நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போகுது. பொறுத்திருந்து பாருங்க, எலெக்ஷன் வரட்டும், இது எல்லாம் தன்னால புரியும்னார். டி ராஜேந்தர் மாதிரி அடுக்குமொழியில் அவர் பேசினத்தை கேட்டதும் எனக்கு திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டுட்டு, அடுத்தது அவரு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் ஒரு கேள்விய கேட்டு வச்சேன். தம்பி, நாட்டோட தலையெழுத்தையே விஜய் மாத்தி காட்டுவாருன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சளைக்காம, சார்
முதல்ல அவரு வழக்கமான அரசியல்ல பழக்கப்பட்டவர் இல்ல, எந்த அரசியல்வாதிக்கும் வாரிசா வந்தவரும் இல்ல, இதுவரைக்கும் அவர் செஞ்ச எந்த உதவிகளையும் விளம்பரப்படுத்தினதும் இல்ல, சொந்தமா சம்பாதிச்ச பணத்தை தான் அரசியல் பண்றார். அது மட்டும் இல்ல, இன்றைய இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்கும் ஊழல் லஞ்சலாவண்யம் இல்லாத நிர்வாகத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. இதை விட பெருசா எங்களுக்கு என்ன சார் வேணும்னார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். தம்பி, சமயத்துல இதையெல்லாம் அவரால் செய்ய முடியாம போனா என்ன செய்வீங்கன்னு. சபாஷ், சரியான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னார். அதுக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சார். ஏன் சார், எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பவெல்லாம் கூடாத கூட்டம் இப்படி ஒருத்தருக்கு கூடுதுன்னா என்ன காரணம்? அவர்கிட்ட இருக்கிற கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசுதான். கள்ளங்கபடம் உள்ள யாருகிட்டையும் சின்ன பிள்ளைங்க கிட்ட கூட போகாது. இன்னும் இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? இதையும் மீறி தவறு நடந்தா இன்னைக்கு அவர் ஆதரிச்சு கைதற்ற அதே இளைஞர்கள் நாளைக்கு நடக்கிற தவறு எதுவா இருந்தாலும் அதையும் சுட்டி காட்டுவோம். எங்களை ஏன் நீங்க சாதாரண ரசிகர் கூட்டமாவே பாக்குறீங்க? பொறுப்புள்ள இளைஞர் கூட்டமா பாருங்க சார். நல்லது எது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற அறிவும் திறமையும் எங்களுக்கு இருக்குங்கிறத முதல்ல நம்புங்க சார். இதுவரைக்கும் யார் யாருக்கோ ஓட்டு போட்டு ஆதரிச்ச நீங்க இந்த வாட்டி எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். மறக்காம விசிலுக்கு ஓட்டு போடுங்க சார்னா. எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. 96 தேர்தலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குரலை இளைஞர்கள் எப்படி எதிர்பார்த்தாங்களோ அப்படி இந்த 26 தேர்தலில் விஜயோட குரலுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யுதுன்னு பழைய நினைவுகளை அசைபோட்டபடியே பயணத்தை தொடர ஆரம்பிச்சேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்?